சென்னையில் பாட்டிலில் தாய்ப்பால் அடைத்து விற்ற விவகாரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை மாதவரத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பாலை அடைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் முத்தையா என்பவரின் புரோட்டீன் பவுடர் கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைந்தகரையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையோடு தொடர்பு வைத்துக் கொண்டு முத்தையாவும் அவரது மனைவியும் தாய்ப்பாலை விற்பனை செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது பதப்படுத்தப்பட்டு பாட்டிலில் விற்று அதை FSSAI லைசன்ஸ் போட்டு அதை அவங்க கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக அதை விற்கக்கூடாது. அதுதான் சட்டம் நம்மளுக்கு சொல்லுகிறது. இங்கு நடந்திருக்கிற சம்பவம் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது. அவங்க தாய்ப்பாலை பாட்டில் பண்ணி வித்துட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கும். இந்த விவகாரத்தில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களும் தாய்ப்பால் பெற்றுக் கொடுத்த செவிலியர்களும் சிக்குவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்டவை குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளனர். மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக நாட்டில் உள்ள பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு இந்தியா கூட்டணியை உருவாக்கி தேர்தலை எதிர்கொண்டன. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் நடைபெற்று முடிந்த 6 கட்ட தேர்தல் நிலவரங்களை ஆராய்வதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாகவும் பிரதமர் வேட்பாளர் பற்றி விவாதிக்கவும் டெல்லியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், சரத் பவார், உத்தவ் தாக்கரே, அரவிந்த் கெஜ்ரிவால், பிரகாஷ் காரத், டி ராஜா மற்றும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் பங்கேற்பார் என கூறப்பட்ட நிலையில் அவர் டெல்லி செல்லவில்லை என்றும் அவருக்கு பதிலாக திமுக பொருளாளர் TR பாலு பங்கேற்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுவதால் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என மமதா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துவிட்டார்.